டிராஃபிக்லாம் நிறுத்திடுவாங்க. கிளைமேட் எப்படி இருக்காங்க? மழை. வணக்கம், குட் மார்னிங். ஸோ செமையாக தூங்கி ஏந்தாச்சு. இப்போது போட் வந்து அந்த இடத்துல நிறுத்தி வச்சுருந்தாங்க. மழை இல்லை சுத்தமாக. இப்போ வந்து அந்த போட் நிறுத்தி வச்சுருந்த இடத்துலேருந்து நம்ம வெளியில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக இப்போ நான் ஒரு விஷயம் பார்க்குறேன். அது உண்மையான்னு தெரியல. நம்ம இந்த போட்டில் வரோம்ல, இந்த போட் ஹவுஸு, இந்த ஹவுஸ் போட்டில் ட்ராவல் பண்ணி வரோம், நிற்கிறோம், எல்லாம் பண்ணுறோம்ல. இங்கே வந்து ஹவுஸ் போட்டில் வந்துட்டு ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. அந்த ரெஸ்ட் ரூமில் இருக்கிற தண்ணி வந்து எங்கே போகுது அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. யூஸ்டு வாட்டர் வந்து எங்கே போகுதுன்னு டவுட்டாக இருக்குது. இது வந்து அப்படியே டைரெக்டாக வந்து இந்த லேக்கில் விட்டுறாங்களா இல்லை எப்படின்னு எனக்கு தெரியல. அது வந்து இப்போது நான் பார்த்தேன். அது வந்து அந்த நம்ம போட்லேருந்தே தான் அது வந்து அந்த ரூம்குள்ளே இருக்க அந்த இதுலேருந்து ஒரு ஓட்டை மாதிரி இருக்குது. அது வழியாக தண்ணி வந்தது. அது வந்து இதுலேயே மிக்ஸ் ஆகுதா இல்லை எப்படின்னு தெரியல. அப்படிலாம் மிக்ஸ் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டங்க. அப்புறம் நம்ம சென்னையில் இருக்க கூவம் மாதிரி ஆகிடும். அது எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க, இவ்வளோ பெருசு இருக்குது. இவ்வளோ பெரிய லேக்கு. இது வந்து ஒன்றுமே இல்லை. இது வந்து அதில் ஒரு கிளை சைடு, அவ்வளோதான். அதுவே வந்து இவ்வளோ பெருசு இருக்குது. இது ஒரு பெரிய லேக்கு. ஃபுல்லாக அப்படி ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டம். கூடு இருக்கு. ஆக்சுவலாக எங்கே இருக்குது கூடு? மேலே இருக்கு. என்னது இதுவா? கழுகோட கூடா? ஓ, கூடாது கிளையான்னு தெரியல. நினைக்கிறேன். காலையில் கொக்கு, கழுகு எல்லாமே வந்து மீனுக்கு வந்துடுது. கூடேவா? தோ உட்காண்ட்ருக்கே கழுகு. தலைவன் உட்காண்ட்ருக்கானே இங்கே தான். குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. இன்னும் ஒரு 1/2 hour வண்டியும் எடுத்துட்டாங்க. இன்னும் ஒரு 1/2 hour ரைடு இருக்குது. ஸோ ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு போய் எங்கே நம்மளை பிக்கப் பண்ணாங்களோ அங்கேயே கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ணிவிடுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே செக் அவுட் பண்ணி கிளம்பிட வேண்டியது தான். எல்லாருமே குளிச்சு கிளம்பிட்டோம். போய் சாப்பிடலாம். என்ன சாப்பிட்றீங்க? பன் பட்டர். பன் பட்டரா? ஆ, பன் பட்டர் ஜாம்.
பன் பட்டர் ஜாம் இல்லையே, பட்டரே இல்லையேண்ணா, ஜாம் மட்டும் சொல்லிக்க வேண்டியதான், நம்ம கொடுக்கல. பெருமையாக சொல்லிக்க வேண்டியதான். ஓ, எது நல்லா இருக்குது? இன்னைக்கு மார்னிங் ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட், பிரெட்டு, ஜாம், ஓகே, கோகோனட் சட்னி, சாம்பார், இட்லி, அப்புறம் பாயில்டு எக். சூப்பர்ப்பா. ஸோ சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியது தான். ஒருத்தராக சாப்பிடுங்க. ஆனால் நமக்கு வந்து ப்ரோ தான் சாப்பிட்றாரு. நமக்கு பண்ணி கொடுத்துருக்காரு அவர் பிரெட் ஜாம். ஆ, அது உங்களுக்கு தான். மஞ்சள்லாம் அவருக்கு. இல்லை இல்லை, எல்லாருக்கும் வச்சாச்சு ப்ரோ. உடஞ்சதெல்லாம் அவருக்கு. என்ன இது? 8 சட்னி தாங்க. அவ்வளோதான், ஹவுஸ் போட் ட்ரிப் முடிஞ்சிச்சு. லேண்டிங் பாயிண்ட் வந்துட்டோம், போகலாம். அவ்வளோதான். ஓகே, பாய் ப்ரோ. बाय ब्रो. बॅग शोधायला नाही भेटली हॉटेलमध्ये, कुठं साधी घेतली जेवण ठेवली असं तरी दिसली काय ना எத்தனை போட்டு பார்த்தவங்க கலாநாயத்தோடு பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு போட்டு ஒரு ஒரு டிசைன். பாய் ப்ரோ. பாய் ப்ரோ. ஆட்டோக்கார் வெயிட் பண்ணுறாரு, கேட்டாரு எங்கே போனோன்னு. ஐயோ ஆட்டோ பேசியாச்சு. அவர் ஒரு 5 இடத்த கூப்பிட்டு போய் காட்டுறேன்னு இருக்காரு. ஸோ போயிட்டு பார்த்துட்டு வர வேண்டியது தான். 2 மணிக்கு கூப்பிட்டு வந்து ஸ்டேஷனில் விட்டுறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ கோயிங் ஓகே, பாய் பாய் போட் ஹவுஸ். ஆலப்பிக்கே பை பாயா ப்ரோ. ஒருவேளை நீங்கள் ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபராக ஆக வேண்டிய வரும் தம்பி. தப்பி தவறி நீங்கள் வந்து என் கூட ஃப்ரெண்ட் ஆகி இந்த வெட்டிங்ஸ்லாம் வந்துட்டுருக்கீங்க போல இருக்கு இல்லை? நீங்கள் ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபராக இருக்கணும் ப்ரோ. எதுனாலும் நம்ம முடிவு பண்ணுறது தான். சில்லறாலே அப்போ நீங்கள் இனிமேல் மேக் எ மேன் பர்ஃபெக்ட் அந்த மாதிரி நீங்கள் வைல்ட் லைஃப்பில் தான் பர்ஃபெக்டாக இருக்கீங்க. ஆமாம், செமையாக எடுக்கிறீங்க, பொறுமையாக எடுக்கிறீங்க. ஆமாண்டா.
ட்ராவல் vlog பண்ணலான்னு வந்துட்டு எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பாட்டை பாடிக்கிட்டே இருக்கேன். அதுக்கு வந்து காப்பிரைட்ஸ் போட்டுருவான் போல இருக்குது. அது ஏதாவது ஒன்று வந்துடுதுங்க வாயது. அந்த இது பாருங்களேன், இது ஏதோ வந்து ஒரு பழைய ரெசார்ட்டு போல் இருக்குது. இப்போ அபேண்டண்டாக ஆயிடுச்சு, யாருமே இல்லை போல இருக்குது. எப்படி இருக்கு பாருங்க, இல்லை மழை பெஞ்சு தண்ணியெலாம் போய் மயம். இல்லை சத்யாவே தெரில. சரி போன வழியில் மசாஜ் கிடைக்கும். மசாஜ்லாம் வேண்டாண்ணா. இங்கே சிப்ஸு இதெல்லாம் வந்து கம்மியாக விலையில் கிடைக்கும்னாங்க. அதனால் வாங்கிறதுக்காக வந்திருக்கோம். ஃபேக்ட்ரி அவுட்லெட்டும். கிலோ நம்ம 480 தேங்காய் போட்டு தேங்காய் கிலோ 480. கேரளாவில் கம்மியாக இருக்கும். நாங்கள் 200 ஏன்னா கம்மி தான். இந்த டவுனுக்கு போயால் 600 ரூபாய் ஆகும். இது எவ்வளோ 1/4 கிலோவா இது? ஆமாம். கேஷ் 1200 1400. 1/4 கிலோ வருது. 1/4 கிலோ 120. മസാല പേപ്പർ 6 എന്നുണ്ടല്ലേ ஓகே. இந்த போட்லாம் வச்சுருக்காங்க இங்கே. நம்ம இந்த ஹவுஸ் போட்டில் ஸ்டே பண்ணோம்ல, அந்த மாதிரியான ஒரு ஸ்டைலில் போட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, அல்வா வாங்கியிருக்காரு. ஆமாம், இயற்கை சமையல் செய்யும் போது சாப்பிட்றது. குழம்பு எடுத்து கரண்டி. நேந்திரம்பழம் சிப்ஸு போடுறாங்க. எண்ணெயில் மிஷின் வச்சு அப்படியே சுட சுட இங்கே எடுத்துடுறாங்க. ഭായ് ഗസ്റ്റിന് അണ്ണാക്ക് കൊള്ളണം. என்னது இது? சால்ட் வாட்டர் போட்டுடுறாங்க அப்படியே பொரிக்கும் போது. அப்படியே இங்கே பொரிச்சு அப்படியே இங்கே வச்சு வித்துடுறாங்க. சர 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 சரன்ட்டு. ஒன்றும் ப்ரைஸ்லாம் சென்னை விட அதிகமாக தான் இருக்குது. ஆனால் ஒரிஜினலு ஃப்ரெஷ்ஷு அப்படின்றாங்க. இது டூரிஸ்ட் ஸ்பாட் வழியில் இருக்கிறதுனால டிரைவர்ஸ்லாம் எட்டு வந்து அவங்களுக்கு கமிஷனு, அவங்களுக்கு நம்மளை எட்டு வந்து இது இட்டுன்னு வர்றதுக்கு நம்ம காசும் கொடுத்துட்றோம். ரெண்டாவது இங்கேயும் கமிஷன் வாங்கிடுவாங்கன்றீங்க. ஆமாம், நேரம் இங்கே தான் எட்டு வந்து. ஓகே. ஆனால் இவங்களுக்கு என்ன பண்ணுற பிஸ்னஸே டூரிசம் நம்பி தான் இருக்குது. ஓகே, அதுக்கு கொஞ்சம் நாமினலாக வச்சா நம்மளும் வாங்கலாம். ஹை லெவலில் வர மாட்டாங்க, பணம் இருக்கும் இல்லாமல் வாங்க ஆசைப்படுவாங்க. ஓகே, போகலாம். அது என்ன படம்? சைக்கோ படம் பார்த்தாலும் வந்தா? சைக்கோவா? என்ன படம் பார்த்துருவாங்க டிவியில்?
இல்லை நான் ஏதோ ஒரு படம் போனோம். அதான் போயிட்டு சாப்பிட்டு போகலாம். அது தேட்டர் விட்டு வெளில வர்றதுக்கு கரெக்டாக. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு மியூசியமுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு அந்த சணல் கயிறுலாம் வந்து எப்படி செய்கிறாங்க, எப்படி அந்த ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட்லேருந்து எப்படி பண்ணிகிட்ருக்காங்க, யார் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சது, அதுக்கப்புறமா வந்துட்டு வெள்ளைக்காரங்க ஆண்டுட்டு இருக்கும்போது அவங்க வந்து அந்த ஃபேக்ட்ரிஸ்லாம் வச்சது, அதை பற்றின விஷயங்கள்லாம் வந்து இந்த மியூசியமில் இருக்குது. ஸோ ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு அந்த மியூசியம்குள்ளே. தேங்காய் நாரில் வந்து தயாரிக்கப்பட்ட பொருள் கண்காட்சிக்கு வச்சுருக்காங்க. சூப்பர்ண்ணா. தேங்காய் நாரினால் செய்யப்பட்ட பொருட்கள். ஏன்னா இங்கே தேங்காய் தானே ஃபேமஸ். இது வந்து தாம்பு கயிறு தானே சொல்லுவாங்க. இது வந்து நல்ல இது பா எத்தனை சுற்று வேறு. ஆமாம். தேங்காய் நார். தேங்காய் நார்லேயே ட்ரெஸ்ஸு தாஜ்மஹாலா இது? தாஜ்மஹால் எப்படி சொல்கிறீங்க? செமையாக பண்ணியிருக்காங்க. கலர் மிக்ஸ் பண்ணுறது தான் கலர். ஃபுல்லாக தேங்காய் நார்லேயே பண்ணியிருக்காங்க. இது சொல்லுப்பா. சிட்னி ஓப்பல் ஸ்டேடியமா? இதை இவர் சொல்லட்டும். ஏன்னா இவர் தான் ஃபாரின் ட்ரிப்லாம் போகிறோம். ஃபாரின் ட்ரிப்பு நான் இங்கே தாய்லாந்து தான் போயிட்டு இருக்கேன். ஓகே, போகிறவரில் அதனால் நீங்கள் இதை பற்றி ரிசர்ச் பண்ணியிருக்கலாம். ரிசர்ச்லாம் நான் பண்ணுறேன். ஆஸ்திரேலியா இருக்க ஓப்பல் ஸ்டேடியம். இப்படி வந்துடுறாங்க. சிட்னின்ற ஊரில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேடியம் மியூசியம் ஸ்டேடியமா மியூசியமா? ஸ்டேடியம் தான் சொல்லுவாங்க. வாவ். அது வந்து அவர் ஸ்பைடர்மேனாக மாறிட்டாரு. இது ஈபிள் டவர்ப்பா. ஈபிள் டவர் அது எந்த ஊர்லேருந்து எனக்கு தெரியாது. அதான் ஈபிள் டவர் தெரியும். பாரிஸு. பாரிஸ் நகரம் ஃப்ரான்ஸ். ஓகே. ஒட்ட மாட்டுதா? எப்படி ஓட்டம் அது? என்ன சொல்கிறேன்னா இதில் மாட்டி விட்டுருங்க. சரிங்க. ஏடுங்க. அது என்ன உங்கள் மூஞ்சிக்கு ஏறுற மாதிரி வச்சுக்கிறீங்க? இப்படி திருப்பி வச்சா கூட பரவாயில்ல. அது வேற இடத்துல ஏறும். கீழே இறங்கி கீழே அதான் சொல்கிறேன். லோ லைட்டாக இருக்குது. பயங்கரமாக இந்த வீடே வந்து இதில் தாங்க செஞ்சுருக்காங்க. இந்த வீடே அந்த மேலே ஃபுல்லாக அதோட இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மியூசியம் உள்ள வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது பேர். தொப்பு தெரியல. கீழே தொப்பு தெரியல.